வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதிய மதுபான ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு, பேரவையிலிருந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. புதுச்சேரியில் நிரந்தர ஜாதி சான்றிதழ் திட்டம், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவையில் ஒரே பெண் சட்டமன்ற உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு மறுப்பு. தனது இருக்கையின் மீது ஏறி நின்று சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா குரல் எழுப்பியதால் அவையில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளதை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கூட்டணி கட்சியான திமுக அமைதி காத்தது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் மற்றும் பூஜ்யம் நேரம் முடிந்தவுடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் எழுந்து புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்தும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளிக்க கூடாது என கூறி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். கூட்டணி கட்சியான திமுக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அவையில் அமர்ந்து இருந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், புதிய மதுபான ஆலைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அனுமதி மறுத்ததால் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நிலத்தடி நீரை உறிஞ்சும் மதுபான ஆலைகள் கண்டிப்பாக புதுவைக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இதற்கு ஆளுநரும் அனுமதி அளிக்க கூடாது என்று கூறினார். ஏற்கனவே இருக்கும் மதுபான ஆலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வருமானமும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக புதிய மதுபான ஆலை என்றும் கேள்வி எழுப்பிய வைத்தியநாதன், புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்குவது கண்டித்து வெளிநடப்பு என்பது காங்கிரசின் தனிப்பட்ட முடிவு என்றார். இந்த புதிய மதுபான ஆலைகளுக்கு அனுமதி அளிக்கும் உத்தேசத்தில் இருப்பதாக தெரிகிறது. இதை எங்களது காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். அவர் கூறுவது போல இந்த மதுபான ஆலைகளால் பெரிதாக ஒன்றும் புதுச்சேரிக்கு வருமானம் விடாது. இது நமது நிலத்தடி நீரை உறிஞ்சுவதாகவும் புதுச்சேரி மக்களுடைய நீராதாரத்தை பாழ்படுத்துவதாகவுமே அமையும் என்பது எங்களது கருத்து. அதே போல இந்த மதுபான ஆலைகள் கண்டிப்பாக இதில் வரக்கூடாது என கூறுவது எங்களது கட்சியோட நிலைப்பாடு. அவர் சொன்ன மாதிரி இது கவர்னர் அவர்களும் இதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது அப்படின்றது தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற மதுபான ஆலைகளில் என்ன வருமானம் வருதுன்னு நம்ம அரசுக்கு தெரியும். அவங்க சொல்கிற மாதிரி வேலை வாய்ப்பு 5000 பேர் கொடுக்க வேண்டியறாங்க. அது எந்த அடிப்படையிலும் தெரியல, அது உறுதியாக தெரியல. எது எப்படி போனாலும் மதுபான ஆலைகள் புதிதாக வரக்கூடாது. அது அவங்க சொல்கிறாங்க, இது பாதி அளவு தான் இதில் நம்ம அதாவது பிளெண்டிங் யூனிட்னு சொல்கிறாங்க. அதாவது முழுசாக இதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். எப்படி பார்த்தாலும் நமக்கு லட்சக்கணக்கான நீர் அளவு நமக்கு வேஸ்ட்டாக போகும். அதனால் அது அவங்க சொல்ற மாதிரி அந்த வருமானம் 2028ஆம் ஆண்டுக்குள் அனைத்து பள்ளிகளிலும் குலக்கல்வி திட்டம் உருவாக்கப்படும் என்ற அமைச்சர் நமச்சிவாயத்தின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டசபையில் கேள்வி நேரத்தில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த கல்வியாண்டு முதல் புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு தொழில் சார்ந்த படிப்புகளை கற்றுத்தர பயிற்றுநர்கள், பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் அனைத்து பள்ளிகளிலும் உருவாக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இதுவரை 52 அரசு பள்ளிகளில் தொழில் சார்ந்த பயிற்றுநர்கள், பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், அடுத்த கல்வியாண்டில் 14 பள்ளிகளுக்கு தொழில் சார்ந்த படிப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 2028ஆம் ஆண்டிற்குள் அனைத்து பள்ளிகளிலும் குலக்கல்வி திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு திமுக, காங்கிரசார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சபையில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் அரசு RSS அரசாக மாறி வருகிறது. என் அப்பா செய்த தொழிலை நானும் செய்ய வேண்டுமா? குலக்கல்வியை எதிர்க்கிறோம் என கூறி வெளிநடப்பு செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, கலைஞர் கருணாநிதி பெயர் ஏதாவது ஒரு இடத்திற்கு சூட்டப்படும் என்று முதலமைச்சர் தெரிவிக்கிறார். ஆனால் கலைஞர் கருணாநிதிக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அதே போன்று கடந்த 20 ஆண்டுகளாக விமான நிலைய விரிவாக்கம் என்று பேசுகிறார்கள்.
ஆனால் ஒருமுறை கூட விரிவாக்கத்திற்காக இடம் எடுக்க தமிழக முதல்வரை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்தது கிடையாது. மதுபான தொழிற்சாலை அமைப்பதற்காக 700 ஏக்கர் இடம் வீணடிக்கப்பட்டுள்ளது. இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதேபோன்று 28ஆம் ஆண்டு முதல் குலக்கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் பேசுகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். சார்பில் நாங்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை காண்பித்து அது மறுக்கப்பட்டு வருகிறது. தனக்கு பேச வாய்ப்பு இல்லையா? சபையில் ஒரே ஒரு பெண் குரல்தான் ஒலிக்கிறது. பெண்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என பேசுகிறீர்கள், ஆனால் என் குரல் கூட எழுப்பிவிட மறுக்கிறீர்கள் என சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தனது இருக்கையின் மீது ஏறி சத்தமாக பேசியதால் சபையில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சட்டசபையில் கேள்வி நேரத்தில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த கல்வியாண்டு முதல் புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு தொழில் சார்ந்த படிப்புகளை இதர கலைகளை கற்றுத்தர பயிற்றுநர்கள், பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் அனைத்து பள்ளிகளிலும் உருவாக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இதுவரை 52 அரசு பள்ளிகளில் தொழில் சார்ந்த பயிற்றுநர்கள், பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், அடுத்த கல்வியாண்டில் 14 பள்ளிகளுக்கு தொழில் சார்ந்த படிப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 2028ஆம் ஆண்டிற்குள் அனைத்து பள்ளிகளிலும் தொழில் சார்ந்த படிப்புகள் உருவாக்கப்படும் என்றார். இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா 5ஆம் வகுப்பிலேயே தொழில் படிப்பிற்கு பயிற்சி அளிக்கப்படும் என புதிய கல்விக் கொள்கையில் உள்ளது. இதனால் மாணவர்கள் பயிற்சி கூடங்களுக்கு செல்வார்கள். அப்படி தொழில் கற்கும் மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வராமல் சம்பாதிக்க சென்று விடுவார்கள். இதை 9ஆம் வகுப்பிற்கு மேல் என மாற்றி அமைக்க வேண்டும் என்றார். இதற்கு திமுக, காங்கிரசார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இவர்களுக்கு எதிர்ப்பாக ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசியதால் சபையில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது தனக்கு பேச வாய்ப்பு இல்லையா? சபையில் ஒரே ஒரு பெண் குரல் தான் ஒலிக்கிறது. பெண்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என பேசுகிறீர்கள், ஆனால் என் குரலை கூட எழுப்பவிட மறுக்கிறீர்கள் என தனது இருக்கையின் மீது ஏறி சத்தமாக பேசினார். இதனால் பேரவையில் பெரும் பரபரப்பு நிலவியது. ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கேன். அவங்க நீ நல்லா பேசிக்கிறாங்க, அமைச்சரவங்களாம் ஆயிடுவாங்க, அவங்க தொலை கொடுக்காதீங்க மேடம். வண்டியில் மறுபடியும் வாங்க மேடம். புதுச்சேரி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் போதை வாலிபர் காவல்துறையினர் கண்ணெதிரே பிஆர்டிசி அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பிஆர்டிசி அரசு பேருந்து கடலூர் சாலையில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து வீராம்பட்டினம் நோக்கி செல்வதற்காக முதலியார்பேட்டை ரயில்வே கிராசிங்கை கடக்கும் பொழுது பேருந்தின் பின்புறம் வந்த திண்டிவனம் வெம்பூட்டி பகுதியை சார்ந்த விக்னேஷ் பேருந்தை முந்தி செல்ல முயற்சித்துள்ளார். ஆனால் பேருந்து வழிவிடாமல் சென்றதால் அருகில் இருந்த ஆட்டோவில் மோதியதில் ஆட்டோ ஓட்டுநருக்கும் விக்னேஷுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த விக்னேஷ் ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக மதுபோதையில் இருந்ததால் 2 கற்களை எடுத்துக்கொண்டு பேருந்தை விடாமல் துரத்தி சென்று நிறுத்த கூறியுள்ளார். ஆனால் அசம்பாவிதம் ஏதேனும் நடைபெறாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றபொழுது
மரப்பாலம் அருகே முதலியார்பேட்டை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். உடனே பேருந்தை நிறுத்திவிட்டு சம்பவம் குறித்து காவல்துறையினரிடம் தெரிவித்ததை அடுத்து பேருந்தை விரட்டி வந்த போதை ஆசாமி விக்னேஷை காவல்துறையினர் பிடித்து சமாதானம் செய்தனர். அப்பொழுது பேருந்து ஓட்டுநர் ராஜா மோகன் பேருந்தை எடுத்துள்ளார். இதனை கண்ட விக்னேஷ் காவல்துறையினரை மீறி அவர்கள் கண்ணெதிரே கையில் வைத்திருந்த கருங்கற்களை பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை நோக்கி வீசியதில் பின்பக்க கண்ணாடி உடைந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் விக்னேஷை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து பேருந்து ஓட்டுநர் ராஜா மோகன் மற்றும் நடத்துனர் பச்சையம்மாள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சதுரங்க வேட்டை படப்பாணியில் ஆசையை தூண்டி 2 கோடி பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை 30 லட்சம் கொடுத்து வாங்கி அதனை RBIயில் மாற்றி கொடுத்தால் 30% கமிஷன் கிடைக்கும் என கூறி கும்பலை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியை சேர்ந்தவர் ஓட்டுநர் தினகரன். இவரது நண்பர் ஃபெரோஸ் என்பவர் தனக்கு அவரது தந்தை மூலமாக வந்த வீடியோ ஒன்றில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பழைய 1000 ரூபாய் நோட்டுகள் உள்ளன. அதில் 2 கோடி ரூபாய் பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி சென்னையை சேர்ந்த ஒருவர் மூலமாக RBIயில் மாற்றி கொடுத்தால் 30% கமிஷன் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சதுரங்க வேட்டை பட பாணியில் ஆசை வார்த்தைகளை கூறி ஆசையை தூண்டி 100 கோடிக்கும் மேல் 1000 ரூபாய் கட்டுகள் ஒரு வீட்டின் அறையில் உள்ள வீடியோவை காண்பித்ததோடு அதில் தன்னிடமிருந்த சீரியல் எண் கொண்ட 50 ரூபாய் நோட்டை பணக்கட்டின் மீது வைத்து வீடியோவை காண்பித்ததோடு பெற்ற மகனையே நம்ப வைத்துள்ளார். இதனை அடுத்து தினகரன் 15 லட்சம் ரூபாய், ஃபெரோஸ் 15 லட்சம் ரூபாய் என 30 லட்சம் ரூபாயை தயார் செய்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஃபெரோஸின் தந்தை சலீம் ராஜாவிடம் கொடுத்து பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க கூறியுள்ளனர். இந்த நிலையில் பணம் கொடுத்து 1 வருடம் ஆகியும் பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்காமலும் கொடுத்த பணத்தை கேட்டபோது சரியான பதிலும் வரவில்லை. இதனால் தினகரன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஃபெரோஸின் தந்தை சலீம் ராஜாவை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சேலத்தை சேர்ந்த சுந்தரம் என்பவர் தனக்கு பழக்கம் என்றும் அவர்தான் கோவை காரமடையை சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சந்தான கிருஷ்ணனிடம் 2 கோடி ரூபாய் பழைய நோட்டுகள் இருப்பதாகவும் அதற்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அவரிடமிருந்து அதனை வாங்கி சென்னை அசோக் நகரை சேர்ந்த ராமானுஜனிடம் கொடுத்தால் அவர் RBIயில் தனது பணத்தை மாற்றி தருவதாக கூறி தனது மகன் மற்றும் தினகரனிடம் 30 லட்சம் ரூபாயை பெற்று அதனை 4 பேரும் பிரித்து எடுத்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சலீம் ராஜா, சுந்தரம், சந்தான கிருஷ்ணன், ராமானுஜன் ஆகிய 4 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் இதுபோல் வேறு யாரிடமாவது மோசடியில் ஈடுபட்டுள்ளார்களா, இவர்களுக்குள்ள தொடர்புகள் குறித்து வரும் நாட்களில் 4 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர்.
மதுபான ஆலை அனுமதி மக்கள் விரோத செயலில் ஈடுபட்ட முதல்வர் ரங்கசாமி உட்பட 30 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராக இருக்க வேண்டும். மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் அறிவுறுத்தல். மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 6 புதிய தனியார் மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின் பின்னணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. இதில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்கிற பாகுபாடு இல்லாமல் 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா கூட வாய்மூடி மௌனியாக இருந்துள்ளார். எதிர்வரிசையில் இருக்கும் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது என்றால் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று கூறுகிறார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மதுபான ஆலை அனுமதி கொடுத்த விஷயத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. அனைத்து கட்சிகளும் கொள்ளை அடித்திருக்கிறது என்று கூறுகிறார். அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சியும் அதில் அடங்கும் என்றுதானே அர்த்தம். அதை அவரே ஏற்றுக்கொள்கிறார். அப்படி என்றால் 30 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பங்கு உள்ளதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. என்ஆர் காங்கிரஸை சார்ந்த அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கடந்த வாரம் சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசும்பொழுது கூட நிலத்தடி நீர் உப்பு கலந்த நீராக இருக்கிறது, இதனால் நல்ல குடிநீருக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, முதல்வர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று பேசினார். அதை கேட்டுக்கொண்ட முதல்வர் மறுநாளே மனசாட்சியே இல்லாமல் மக்களை பற்றி கவலைப்படாமல் 6 மதுபான ஆலைக்கு அனுமதி கொடுத்துள்ளோம் என்று அறிவிக்கிறார். இவர்தான் மக்கள் முதல்வரா? இதுதான் காமராஜர் ஆட்சியா? மதுபான ஆலைக்கு ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. நிலத்தடி நீரை மதுபான ஆலைகள் உறிஞ்சிவிட்டால் மக்களுக்கு ஏது குடிநீர்? எதிர்காலத்தில் முதல்வர் ரங்கசாமியால் புதுச்சேரி பாலைவனமாக காட்சியளிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்களும் 6 மது ஆலை தொடங்க அனுமதி சம்பந்தமான கோப்புகள் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுக்கு வந்தால் அதனை புதுச்சேரி மக்கள் நலன் கருதி நிராகரிக்க வேண்டும் என்று புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் சேர்மன் என்ற முறையில் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருமே பொதுவாக நினச்சிக்குவாங்க, என்ன நினச்சிக்குவாங்கன்னா புத்தாண்டு பிறகுதுன்னு போது கடந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எல்லாருமே ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஆனால் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி புதுவை வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி 20வது ஆண்டு விழா வில்லியனூர் ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி 20வது ஆண்டு விழா வில்லியனூர் ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு டாக்டர் ரங்கநாதன் புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகளின் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் தலைமை தாங்கினார். வில்லியனூர் மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் விஸ்வநாதன் ஐயா, சேவா சங்க நிறுவனர் ஏகாம்பரம் மற்றும் சிவகணபதி நகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர் ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி தாளாளர் ராமசிவராஜன் வரவேற்று பேசினார். பள்ளி முதல்வர் சாந்தி பிரகாஷ் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். பள்ளியின் செயல்பாடுகளை பாராட்டியும் மாணவ செல்வங்களை வாழ்த்தியும் பெற்றோர்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் வழங்கினர். 2023-2024 ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி பள்ளியின் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் மகளிர் தின விழாவில் வெற்றி பெற்ற மகளிர் பெற்றோர்களுக்கும் அனைத்து வகுப்பிலும் முதல் 2 இடம் பிடித்த மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் முருகையன், இணை செயலாளர் டாக்டர் சம்பத், சமூக ஆர்வலர் ராமன், பரசுராமன், அருள்ஜோதி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். மழலை பாடல்கள், மாறுவேடங்கள், பாஞ்சாலி சபதம், காவிய நாடகம், சிலப்பதிகார நாடகம், ஹிந்தி மொழியில் உரையாடல் மற்றும் உரையாற்றப்பட்டன. பரதநாட்டியங்களும் கன்னட அசாமி ராஜஸ்தானி நடனங்களும் மாணவர்களுக்கான சீர்திருத்த நடனங்களும் டேக்வாண்டோ சிலம்பம் தற்காப்பு கலைகளும் நிகழ்த்தப்பட்டன. வாய்ப்பாட்டு மிருதங்கம் கீபோர்ட்
பேண்ட் போன்ற இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஆங்கில நாடகம், உரையாடல்கள் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் ஆங்கிலத்தில் தொகுத்து வழங்கினர். திரளான பெற்றோர்களும் பொதுமக்களும் பள்ளியின் நல விரும்பிகளும் கலந்து கொண்டு மாணவர்களின் திறன்களை பாராட்டினர். பள்ளி நிறுவனர் அஞ்சலாட்சி நன்றி உரையாற்றினார். 2025-2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. தீயிட்ட ஓடுகளை உடைப்பதற்கு தீரர்கள் காத்து கிடக்கிறார்கள். நம்ம குழந்தைங்க துணிச்சல், தைரியம் எல்லாத்துலயும் எவ்வளவு சூப்பர். நமது கூட நிகேதன் பள்ளியினுடைய 20ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற Sujita from 8th standard, Bhargavi Shakti from 12th standard. பாகூர் கொம்மந்தான்மேடு தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளை தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பாகூர் அடுத்துள்ள கொம்மந்தான்மேடு கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் புதுச்சேரி கரைகளை இணைத்து தடுப்பணையுடன் கூடிய தரைப்பாலம் புதுச்சேரி அரசு மூலமாக கட்டப்பட்டது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தென்பெண்ணை ஆற்றில் ஏற்றப்பட்ட வெள்ளப்பெருக்கால் இந்த அணையின் கட்டுமானம் சேதமடைந்து பின் செப்பனிடப்பட்டது. மீண்டும் கடந்த நவம்பர் மாதம் பெஞ்சல் புயல் மற்றும் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட அபரிவிதமான நீரினால் அணையின் மேற்பகுதி கரைகள் உடைந்து மிகப்பெரிய அளவில் மண்ணரிப்பு ஏற்பட்டு வெள்ளம் அருகிலுள்ள கிராமங்களை சூழ்ந்து மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். படுகை அணையை சீரமைத்து வெள்ள நீர் ஊருக்குள் புகுவதை தடுக்க உடைந்த கரைகளை சீரமைத்து கான்கிரீட்டிலான வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என கோரிக்கை இருந்து வந்தது. இதையடுத்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் 10,83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கரையோர பகுதியில் 300 மீட்டர் நீளத்திற்கும் 5 மீட்டர் உயரத்திற்கு வெள்ள தடுப்பு சுவர் அமைத்து சீரமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராஜ், இளநிலை பொறியாளர் ஜெயரமணன் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். பாருங்க ஓகேம்மா. வட்டார வளர்ச்சித் துறையில் கிராம நல ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 27 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்காக திட்ட பணியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், கணினி பொறியாளர்கள் உள்ளிட்ட 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலுவையில் உள்ள 4 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் 3 அரியர் தொகையை வழங்க வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊழியர்களுக்கான EPF தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 100 நாள் வேலை திட்ட பணியாளர் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
பணி நிரந்தரம் செய், பணி நிரந்தரம் செய், எம்ஜி நரேகா ஊழியர்களை பணி நிரந்தரம் செய், பணி நிரந்தரம் கொல்லபுரம் வரல, வந்தோம் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் கிட்டத்தட்ட 16 வருஷமாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் எம்ஜிஎன்ஆர்ஜி ஊழியர்கள் 100 நாள் திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட 16 வருஷமாக பணி நிரந்தரமே இல்லாமல் இருக்கோம். ஐயா கடந்த வருஷம் சட்டசபையில் கூட ஐயா புதுச்சேரியில் நிரந்தர ஜாதி சான்றிதழ் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் நிரந்தர ஜாதி சான்றிதழ் திட்டம் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட உள்ளது. நிர்வாக செயல்முறைகளை எளிதாக்கி மக்களுக்கு சேவையாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. ஒருவருக்கு வாழ்நாளில் ஒருமுறை மட்டும் அளிக்கப்படும் இந்த ஜாதி சான்றிதழ் காரணமாக அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் மீண்டும் மீண்டும் வருவது தவிர்க்கப்படும். மேலும் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளியிலேயே நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும். இதன் மூலம் அரசு அலுவலகங்கள் கூட்ட நெரிசல் குறைந்து செயல்திறன் அதிகரிக்கும் என்று கூறினார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு மீட்பு மற்றும் சீரமைப்பு செய்வதற்கு நிவாரண நிதி வழங்கப்பட உள்ளது. குடிசை வீடுகளுக்கு 8000 ரூபாயும், பகுதி சேதமடைந்த கல் வீடுகளுக்கு 6500 ரூபாய், ஓட்டு வீட்டுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும். இதற்காக 33,78,500 ரூபாய் அரசுக்கு செலவு ஆகும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரி பாகூர் கன்னியக்கோவில் பிரதான சாலையில் பட்ட பகலில் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியரிடம் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறிக்க முயன்ற சம்பவம் குறித்து பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பாரதியார் தெரு காட்டுக்குப்பம் பகுதியை சேர்ந்த 37 வயதான விஜயலட்சுமி. இவர் பாகூர் பெண்கள் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் பள்ளியில் தனது வேலையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது பாகூர் கன்னியக்கோவில் பிரதான சாலையில் கருப்பு கலர் பல்சர் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் 4 பேர் ஆசிரியர் விஜயலட்சுமியின் பின் தொடர்ந்து வந்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர் சாதுரியமாக வண்டியை ஓட்டியதால் மர்ம நபர்களால் செயினை பறிக்க முடியவில்லை. இச்சம்பவம் குறித்து கிருமாமக்கம் காவல் நிலையத்தில் ஆசிரியர் விஜயலட்சுமியின் கணவர் கமல்தீம் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர்கள் பணிக்கு எழுத்து தேர்வு. மதிய உணவுக்கு பிறகு தேர்வு எழுத 15 நிமிடம் தாமதமாக வந்த வாலிபரை அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்காததால் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு கதறி அழுத வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. புதுச்சேரி போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் பணிக்கான எழுத்து தேர்வு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. தேர்வு மையத்திற்கு தேர்வானவர்கள் காலை 9 மணி முதல் வர தொடங்கினர். போட்டோ ஒட்டி கையெழுத்திட்டு தேர்வர்கள் எடுத்து வந்த நுழைவுச் சீட்டினை ஆதார், பாஸ்போர்ட் போன்ற அசல் அடையாள சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு கைரேகையை பதிவு செய்து அனுமதிக்கப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு மையத்தின் நுழைவு வாயில் மூடப்பட்டது. காலை 10 மணி முதல் 12 மணி வரை முதல் தாள் தேர்வு நடைபெற்றது. தொடர்ந்து இடைவெளிக்கு பிறகு மதியம் 2:30 மணி முதல் 4 மணி வரை 2ஆம் தாள் நடைபெற்றது. தேர்வுகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. மின்னணு சாதனங்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டது. தேர்வு மையத்தில் ஜாமர் கருவி, அறைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. இந்த நிலையில் மதிய இடைவெளிக்கு பிறகு தேர்வுகள் நடைபெற தொடங்கியது. அப்போது தேர்வு மையத்திற்கு 15 நிமிடம் தாமதமாக வந்த நபரை அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்காததால் கல்லூரி நுழைவு வாயில் கீழே அமர்ந்து உள்ளே அனுமதிக்க வலியுறுத்தி கதறி அழுத காட்சிகள் பதவலிக்க வைத்தது. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கம்மல் நகர் ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள பட்டர்ஃப்ளை குரூப் ஆஃப் பிளே ஸ்கூலில் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது.
கம்பன் நகர் ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள பட்டர்ஃப்ளைஸ் குரூப் ஆஃப் பிளே ஸ்கூல்ஸ் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. லெனின் வீதியில் அமைந்துள்ள கீர்த்தி மகாலில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு தலைமை விருந்தினராக திரு என் சரவணன், புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் சதீஷ், CEO த பட்டர்ஃப்ளைஸ் குரூப் ஆஃப் பிளே ஸ்கூல் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மழலைகளுக்கும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மழலைகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர். நடைபெற்ற விழாவில் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டு குழந்தைகளை கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகள் தங்கள் திறமைகளை மேடையில் அசத்தினர் மற்றும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர்கள் இணைந்து விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே பயிற்சி பள்ளியில் இருந்து மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்றவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் இயங்கி வரும் ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே பயிற்சி பள்ளியில் பிளாக் பெல்ட் மற்றும் கலர் பெல்ட் அவார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவினை கிங் மேக்கர் லட்சுமணன் அகாடமியின் தலைவர் ராஜேஷ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் கலந்து கொண்டு கராத்தே பயிற்சி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். மேலும் கடந்த வாரம் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். உடன் செயலாளர் மோகன் மற்றும் மாஸ்டர்கள் நாகராஜ், ஜானகிராமன், சரவணன், மணிகண்டன், கராத்தே பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் இருந்தனர். புதுச்சேரி மக்கள் நலவாழ்வு மையம் குவைத்தில் சுக்கல் சாபத் வளத்தில் சார்பாக இஃப்தார் விருந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மக்கள் நலவாழ்வு மையம் குவைத்தில் சுக்கல் சாபத் வளத்தில் சார்பாக இஃப்தார் விருந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 70க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிர்வாகிகள் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். குவைத்தில் உள்ள சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறுவனர் முகமது அலிச ரஷாதி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் தலைவர் நாசர் அலி, செயலாளர் படாஷா ஷரீப், சாதிக் பாஷா, ஆலோசகர் இப்ராஹிம், வெல்டன் ஜான், கௌரவ தலைவர் சாதிக் பாஷா, துணைத் தலைவர் அப்துல் ரகூப், உறுப்பினர் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் புதுச்சேரி மக்கள் நலவாழ்வு மையத்தின் இஃப்தார் நிகழ்வு நிறைவுற்றது. கோடை நாட்கள் வர உள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் அரசு சார்பில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது.
கோடை பருவம் வரவுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி சாலைகளின் சந்திப்பில் உள்ள சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் நிற்கும் போது வெயிலால் அவதிக்குள்ளாவார்கள் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக சமூக ஆர்வலர்கள் சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைத்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு தேர்தல் காரணமாக அரசே பசுமை பந்தல் அமைத்த நிலையில் இந்த வருடமும் அரசே பசுமை பந்தல் அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு திருபுவனைப்பாளையம், திருவண்டார்கோவில், சன்னியாசிக்குப்பம், பிடாரிக்குப்பம், சகரப்பட்டு ஆகிய பகுதிகளில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சொந்த செலவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பால்கேம், பூக்கட்டுதல், பலூன் போட்டி, கோலப் போட்டி, லெமன் ஸ்பூன், இசை நாற்காலி, வாட்டர் பாட்டில் நிரப்புதல், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, வாலிபால், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. நடைபெற்ற இப்போட்டியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றனர். மேலும் சிறுமியர்களுக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான சிறுமிகள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றனர். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்கள் மற்றும் குழந்தைகள் என 59 நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மகளிர் தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற இப்போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குடும்பம் அந்த சொந்த பந்தத்தை சேர்ந்தது. அனிதா ஜெகதீஸ்வரி வாட்டர் பாட்டில் கட்டுனது அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க பெண்கள் 3 பேர் போயிருக்கோம். ஒரே ஒரு பில்ல ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புனோம். அனுப்புன 10 நிமிஷத்துல எங்களுக்கு பதில் வந்துச்சு. நாங்களே யோசிச்சோம், ஐயோ லஞ்ச் டைம் ஆச்சு, அசம்பிளில வந்தாங்க, இது நடக்குது இல்ல சாப்பிட மாட்டோமா அப்படி பட்ஜெட் தரங்கள் நடக்குது. அந்த பட்ஜெட் பண்ணுவோம்னு நினைக்கிற அந்த 3 எழுத்து. அரியாங்குப்பம் அருகே கால்நடை மருத்துவமனை சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான அரியாங்குப்பம் அருகே காக்கையன் தோப்பு பகுதியில் கால்நடை மருந்தகம் மற்றும் மருத்துவமனை உள்ளது. அந்த மருத்துவமனையின் கட்டிடம் சேதமடைந்து காணப்பட்டது. இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் இதனை சீரமைக்க அரசாணை பெறப்பட்டு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு சார்பில் 32.4 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் மாறன், கால்நடை மருத்துவர் மரியா மற்றும் அப்பகுதி ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர்.
பில்டிங் கடற்கரை எந்திருக்கணும் அது மாதிரி சார் இங்கே பாருங்க இந்த பாம்பு வரதுக்காக நம்முடைய டாக்டர் வந்து கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கைக்கு மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய மதுபான ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு, பேரவையிலிருந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. புதுச்சேரியில் நிரந்தர ஜாதி சான்றிதழ் திட்டம், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவையில் ஒரே பெண் சட்டமன்ற உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு மறுப்பு. தனது இருக்கையின் மீது ஏறி நின்று சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா குரல் எழுப்பியதால் அவையில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.